தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/7/2024 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு 12:59 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பூ மருத்துவம் பற்றி பேச போகிறேன். அந்த காலத்திலிருந்து பூவை பற்றி நிறைய கருத்துகள் வந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக இந்த உலகத்தில் 38,000 கோடி பூ இருக்கான், மலர்ந்திருக்கான். ஆனால் அதில் 500 கோடி பூ தான், 500 கோடி வகை பூக்கள் மட்டும்தான் மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சமீபத்தில் நான் ஒரு இதழில் படித்தேன். பொதுவாக சில பூக்கள் நம்ம தலையில் வச்சுக்கலாம் பெண்கள், சில பூக்கள் வச்சுக்கக்கூடாதான். எந்த பூ வச்சா என்ன மாதிரி இருக்கும், எந்த பூவை உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பூ மருத்துவமனை தனியாக ஒரு இயல் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். அந்த காலத்திலேயே சிவன் உமாதேவிகள் இருக்கிற பொழுது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டா அப்படின்னு சொல்லி நக்கீரர் வாதிட்டதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செயற்கை மனம் தான், இயற்கை மனம் இல்லை. பூச்சுடுவதனாலும் நல்ல பரிமளப் பொருட்களை வைத்து உபயோகப்படுத்தி குளிப்பதனாலும் தான் இருக்குன்னு சொல்லியெல்லாம் அதில் வாதிட்டுவாங்க. பொதுவாக ஆவரம்பூன்னு ஒரு பூ, அதை பற்றி ஒரு பழமொழியே இருக்குது. ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பழமொழி. எதுக்காக இப்படி எழுதியிருக்காங்க? ஆவரம்பூ இந்த மேனியை அப்படி பொன்னாவரைன்னு பேர், பொன் போல ஆக்குமா, சாகக்கூடிய நிலையில் இருக்கிறவரை கூட காப்பாற்றுமா. ஆக உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆவரம்பூவுக்கு இருக்குது. அதனால தான் நகரத்தார் பகுதியில், செட்டிநாட்டு பகுதியில் மார்கழி மாதத்தில் வரும், விநாயகர் சதுர்த்தின்னு வரும். அந்த சதுர்த்தி போது பிள்ளையார் நோன்புன்னு வரும். அதுக்கு கண்ணு பிள்ளை பூவும் ஆவரம்பூவும் பக்கத்தில் வச்சு பிள்ளையாரை வச்சு கொண்டாடி இலை எடுத்துக்கொள்வார்கள். இந்த ஆவரம்பூ வாழ்க்கையில் நமக்கு ஆயுளை நீடிக்கக்கூடிய பூங்கிறதுனால தான் ஆவரம்பூவை அதுக்குள்ளே பக்குவமாக மருத்துவர்கள்ட்ட கேட்டு சேர்த்துக்கணும். ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோங்கிறேன். ஆனால் மற்ற எல்லா பூக்களும் என்னென்னவெல்லாம் செய்யுங்கிறத பற்றி ஒரு அழகிய கவிதையாகவே நான் எழுதியிருக்கேன். குங்குமப்பூ குழந்தையினை சிவப்பாய் மாற்றும், கொன்றைப்பூ மதுமேகம் நோயை ஓட்டும், செங்கமலப்பூ இருமல் ரோகம் ஓட்டும், செந்தாழம்பூ விளைக்கு குளிர்ச்சி கூட்டும், சிந்தும் பொன் ஆவரம்பூ தேகம் மாற்றும், சிங்கார பூக்கள் எல்லாம் மருந்தாய் மாறும் அப்படின்னு சொல்லி இன்னும் அது ஒரு கிட்டத்தட்ட 200 வரிகள் இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குது? மல்லிகைப்பூ கண்களுக்கு குளிர்ச்சி ஊட்டும். மல்லிகைப்பூ ஒரு பெண்கள் வச்சுக்கிட்டு போனால் கண்களுக்கு அது குளிர்ச்சி ஊட்டுமா. மலர் ரோஜா தலை சுற்றல் நோயை போக்கும். ரோஜா பூ வச்சுக்கிட்டா தலை சுற்றுறது நிற்குமா. செண்பகப்பூ வாதத்தை குணப்படுத்தும். செம்பருத்தி தலைமுடியை வளர வைக்கும். வில்வப்பூ சுவாசத்தை சீராய் ஆக்கும். சுவாசம் சரியா இல்லை அப்படின்னா வில்வப்பூ வச்சுக்கிட்டோம்னா அந்த சுவாசம் சீராய் வருமா. வெண்தாமரை பூவோ தூக்கம் சேர்க்கும். நல்ல கனகாம்பரம்னு விற்கிது இல்லை, அது என்ன பலன் அப்படின்னா, நல்ல கனகாம்பரமோ தலை பாரத்தை நங்கையவள் சூடியதும் பறக்க வைக்கும். தலை கனத்திற்கு, தலை பாரமாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தலைபாரத்தை போக்குவது கனகாம்பரம். இப்படி ஏராளமான பூக்களுக்குள்ள மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள். இன்று உங்களுக்கு நாணய பாதிப்புகள் ஏற்படாது. எந்த நேரம் நீங்கள் சொன்னாலும் சொன்னதை சொன்னபடியே செயலாக்குவீர்கள். 2 செவ்வாய் இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். பாக்கியல் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். விரயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். லாபாதிபதி குருவும் இருப்பது யோகம். எனவே விரயத்திற்கேற்ற லாபம் வரும். ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் வந்துவிடும். எனவே இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல நேரம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் 3க்கு அதிபதி, வெற்றிகள் ஸ்தானாதிபதி இருக்கின்ற பொழுது வெற்றி மேல் வெற்றி கிட்டும். திடீர் மாற்றங்கள் திகைப்படைய வைக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடலாம். 10ல் ராக இருப்பதால் பலன் தரும் விதத்தில் தொழில்கள் உங்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். ராசியிலேயே விரையாதிபதி. மிக மிக விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரம் இது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவு வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று நினைப்பீர்கள். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் கூட பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாம், கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். வேண்டிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு விலகிக் கொள்வார்கள். புதன் 12 இருக்கின்றார். புதன் மறைந்திருந்தாலும் கூட 11க்கு அதிபதி என்பதனாலே அயல்நாட்டிலிருந்து அதிர்ச்சி தரும் தகவல் வரலாம். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். கூட்டாளிகள் மாற்றம் ஏற்படும். எனவே நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டுமானால் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வாட்டங்களகன்று வருமானம் கூடும் நாள். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். சிக்கல்களும் சிரமங்கள் குறையும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். எனவே யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். வளர்ச்சியை முன்னிட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். பெற்றோர்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு ஏற்படும். வாகன மாற்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இதுவரை கிடைக்காத சில வாய்ப்புகள் இன்று கிடைக்கப் போகின்றது. விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணையலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலில் தொட்டது துலங்கும் நேரமாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சூரியன். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கூட பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். என்ன இருந்தாலும் உடன் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். மகர ராசி நேயர்களே, 2ஆம் இடத்திலே சனி. 7ரை சனியில் குடும்ப சனி. குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெற வேண்டும். ஆனால் அந்த சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். வரும் வாய்ப்புகள் எல்லாம் வழிதவறி செல்லலாம். வந்த வழியே திரும்பலாம். எனவே நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. 7லே புதன் இருக்கின்றார். எனவே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். கேது பலத்தினாலே பூர்வ புண்ணியத்தின் வாயிலாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் சொத்துகளில் பங்கு கிடைக்க வேண்டுமோ அது வருவதில் கொஞ்சம் தாமதப்படலாம். இன்று பொறுமையும் நிதானமும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி என்று சொன்னாலே கொஞ்சம் பயம் வந்துவிடும். ஏனென்றால் எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். தொட்ட காரியங்களில் எல்லாம் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க மாட்டார்கள். தொழிலிலே ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இதிலும் தாமதங்களும் தடைகளும் வரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம். விரயங்களை சமாளிக்க இயலாமல் தடுமாறுவீர்கள். கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.